சரபேஸ்வரர் அப்படின்ற தெய்வத்தை பற்றி ஏதாவது உங்களால் கூற முடியுமா? சரபேஸ்வரர் அருமையான கேள்வி கேட்டிருக்கீர்கள். இந்த தெய்வத்தினுடைய அவதார மகிமையே ரொம்ப விசேஷம். இந்த தெய்வத்தை பற்றி பல பேருக்கு தெரியறதில்ல. தெரிஞ்சவா இந்த தெய்வத்தை விடவே மாட்டா, இறுக்கி பிடிச்சுருவா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த சரபேஸ்வரர். இந்த சரபேஸ்வரர் எப்படி அவதாரமாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இரண்யன் அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கன் இருந்தான். அவன் சிவபெருமானை நோக்கி ஒரு தவம் இருக்கான். சிவபெருமான் அவனுக்கு வரத்தை கொடுத்துட்றார். தவத்தில் மனமுருக்கி வரத்தை கொடுத்துட்றார். என்ன வரம் அப்படின்னா, எனக்கு மரணம் என்பது நிகழப்படாது அப்படிங்கிறது தான் அந்த வரம். காலையில் நிகழப்படாது, மத்தியத்தில் நிகழப்படாது, இரவில் நிகழப்படாது. மனுஷனாட்டி வரக்கூடாது, மிருகத்தாட்டி வரக்கூடாது, பறவையாட்டி வரப்படாது. வீட்டுக்கு வெள்ளையும் வரப்படாது, வீட்டுக்கு உள்ளேயும் மரணம் வரப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்கிவிட்டான். வாங்கினதுக்கப்புறம் யாரும் சிவநாமா சொல்லாதில் என்னுடைய நாமா தான் சொல்லணும், நான் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி தேவர்களை ரொம்ப ஹிம்சிச்சுட்டு இருந்தான். அப்போ தான் பகவான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறார். அருமையான குழந்தை, சத்திய தெய்வ குழந்தை. அந்த குழந்தையுடைய பேர் பிரகலாதன் அப்படின்னு பேர். பக்த பிரகலாதன் அப்படின்பா. அந்த குழந்தை வாயில் வரக்கூடிய ஒரே நாமா ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமா மட்டும்தான் அவன் சொல்லுவான். நானே தெய்வம், நீ என்ன நாராயண நாமத்தை சொல்கிறியா, உன் அப்பா என்னுடைய நாமம் இரண்யாய நமகான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்ல மாட்டேங்கிறான். நிறையா வாட்டி அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணி அந்த முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சு ஒரு நாள் சபையில் வச்சு, உன் நாராயணன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அதுக்கு பிரகலாதன் சொல்கிறான், என் தெய்வம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படிங்கிறான். உடனே இவர் என்ன பண்ணுறார், இந்த தூணில் ஒரு தெய்வம் இருப்பானன்னு தூணை உடைக்கிறார். உள்ளேந்து ஒரு ரூபம் வருது. அது எல்லாருக்கும் தெரியும், நரசிம்மர் அப்படின்னு. இந்த கதை எல்லாரும் கேட்டிருப்பேள். நர உடல் சிம்ம முகம். பிரார்த்தனை பண்ணின்றது என்ன, மனுஷனாட்டி மரணம் வரப்படாது, விலங்காட்டி வரப்படாது, பறவையாட்டி வரப்படாதுன்னு தான். மூணு கலந்து வரப்படாதுன்னு சொல்லி அவன் வேண்டிக்கலை. நர உடல் சிம்ம முகத்துடைய அந்த இரண்ய வதமானது நடக்கிறது. காலையிலையும் நடக்கலை, மத்தியத்திலும் நடக்கலை, இரவிலும் நடக்கலை. கேட்டது இந்த 3 வேளை தான். சாயங்கால நேரத்தில் இந்த வதமானது நடக்கிறது. வீட்டுக்கு வாசல்லையும் நடக்கலை, வீட்டுக்கு உள்ளேயும் நடக்கலை. நடுத்தரமாக வீட்டு நிலப்படியில் இந்த இரண்ய வதமானது நடக்கிறது. அதனால தான் இன்றைக்கும் சரி, யாரும் வீட்டு நிலப்படியில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வதமானது முடிஞ்சிடுறது. நரசிம்ம பகவான் ரொம்ப உக்ரமாக இருக்கார். அந்த இரண்யனுடைய குருதி பட்டோன்னே என்ன பண்ணுறது அப்படின்னே புரியல. பிரகலாதனுக்கும் ஒன்றும் புரியல. தேவர்கள்லாம் அங்கே நிற்கிறா, எல்லாருக்கும் எதுவும் புரியல. உடனே எல்லா சிவபெருமானை நோக்கி இதுக்கு ஒரு முடிவு செய்யுங்கோ, நரசிம்மருடைய உக்ரம் இப்படியே இருந்தால் தாங்காது அப்படிங்கிறா. சிம்ம முகம், மனித கை, விலங்குடைய கால், பறவையுடைய கால், பறவையுடைய இறக்கை, விலங்குடைய வால். இதெல்லாம் ஒரு கலந்த கலவையாக ஒரு ரூபம் வருது. இந்த கலந்த கலவைக்கு சரபம் அப்படின்னு பேர். இந்த சரப ரூபத்தை எடுக்கக்கூடியவர் ஈஸ்வரர். அதனால தான் இவருக்கு சரபேஸ்வரர் அப்படிங்கிற பேர் உண்டு. சரபேஸ்வரர் என்ன பண்ணுறார், அப்படியே அந்த ரூபத்தை எடுத்து பறந்து வரார். நரசிம்மருக்கு நேராக மேலே 3 வட்டம் அடித்து நரசிம்மரை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பறந்துடுறார். நரசிம்மருடைய உக்ரம் சாந்தமாயிடுறது. அதனால தான் நரசிம்மருடைய கோபத்தையே சாந்தப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்ற சரபேஸ்வரர் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏவல், பில்லி, சூன்யம், பிணி, பீடை, கண் திருஷ்டி, எந்த திருஷ்டியாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அவரை போய் பார்த்து ஒரு 27 விளக்கேற்றிட்டு வந்தால் போதும். எந்த ஒரு வினையாக இருந்தாலும் சரபேஸ்வர பகவான் முன்னின்று எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிடுவர். அந்த வல்லமை பெற்ற சரபேஸ்வர பகவானுடைய அவதாரம் ஞாயிற்றுக்கிழமையில் மாலை ராகுகால நேரத்தில் இந்த அவதார ரூபமாச்சு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் அவருக்கு ரொம்ப விசேஷம். அவதார நாள் நரசிம்ம ஜெயந்திக்கு அடுத்த நாள். அதனால் அவசியம் எல்லோரும் சரபேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணி எல்லாமல்ல சிவவிஷ்ணுவின் பரிபூரணமான அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன்.